நீ எதை சிந்திக்கிறாயோ அதாகவே ஆகிறாய்ங்கிறது நம்ம விளக்கமாக கேட்குற டயலாக் தான். இதை ஒத்துக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் முதல்ல, நம்ம சிந்திக்கிறதாவே ஆயிரமான்னு. நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம எவல்யூஷனோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். மனிதன் உருவான காலத்தில் அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் நடந்திருக்கு. நம்ம இவ்வளோ பொருள் வச்சுருக்கோம், இவ்வளோ கண்டுபிடிப்புகள் இருக்குது. இதெல்லாம் முதல்ல ஒரு சிந்தனையில் உருவானது தானே. இதை நீங்கள் திரும்ப யோசிச்சு பாருங்களேன். நீ எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆகிறாய்ங்கிறது எவ்வளோ உண்மைங்கிறது புரியும். மனிதனோட சிந்தனையில் உருவானது தான் இன்றைக்கி உள்ள ரியாலிட்டியாக இருக்குது. இந்த ரியாலிட்டியை உருவாக்குறதுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது அவனோட மூளை. இந்த மூளையால் காம்ப்ளெக்ஸான விஷயங்களை சிந்திக்க முடியும், செயல்படுத்த முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும், புதுசான விஷயங்களை கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு மேலேருந்து உருவாகுவாங்க. இந்த மிகப்பெரிய திறமையினால் மட்டுமே மனிதன் சர்வைவ் ஆகிருக்கிறான். இதை பற்றின விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுவோம். 101 essays that will change the